புரட்டாசி மாத பலன்கள். சிம்மம் ராசி. மகம் கவனமாக செயல்பட வேண்டிய மாதம். கேது ஜென்ம ராசிக்குள் இருப்பதால் குழப்பம், குடும்பத்தில் நெருக்கடி, தொழிலில் பிரச்சனைகள் ஏற்படும். உங்கள் லாபம் கொடுக்கக்கூடிய புதன் மாத முற்பகுதியில் சாதகமாக இருப்பதால் என்ன வந்தாலும் அதை சமாளிக்கும் சக்தியும் திறமையும் ஏற்படும். பொருளாதார நிலை உயரும். புத ஆதித்ய யோகம் இருப்பதால் நினைத்ததை உங்களால் சாதிக்க முடியும். நெருக்கடி நீங்கும் வகையில் பணவரவு வரும். தேவைகள் பூர்த்தியாகி கொண்டிருக்கும். மாதம் முழுவதும் சுக்கிரன் சாதகமாக இருப்பதால் வியாபாரம், தொழில் அனைத்திலும் லாபம் இருக்கும். சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகு அக்டோபர் 8 முதல் உங்கள் நிலையில் சில மாற்றங்கள், தடுமாற்றங்களை ஏற்படுத்துவார். புதிய நட்பு வழியாக சிலருக்கு அவமானம், நெருக்கடியை உண்டாக்குவார். அதற்கு காரணம் குரு பார்வை 7ஆம் இடத்தை விட்டு விலகுவதுதான். எனவே புதிய நண்பர்களிடம் எச்சரிக்கையாக இருப்பதுடன் கூட்டு தொழிலில் கவனமாக இருக்க வேண்டும். தம்பதிகள் அனுசரித்து செல்வதால் குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். மாதத்தின் பிற்பகுதியில் புதிய முயற்சிகளில் ஈடுபடும் போது அதிகபட்ச கவனம் தேவை. இவர்கள் இந்த மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் சிவன். பூரம் நட்சத்திரம். உங்களுக்கு புரட்டாசி யோகமான மாதமாகும். சூரியன் சாதகமாக, சுக்கிரன் சாதகமாக இருப்பதால் உங்கள் தோற்றத்தில் பொலிவு இருக்கும். பொருளாதார நிலை உயரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். கணவன் மனைவி இணக்கம் ஏற்படும். பணியாளர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும். புதிய இடம், வீடு, வாகனமும் ஏற்படும். நீண்ட நாள் கனவு நனவாகும். அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு, பதவி கிடைக்கும். வார்த்தையில் நிதானங்கள் தேவை. ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கும் கேது சில சங்கடங்கள், குழப்பங்களை ஏற்படுத்த தயாராக இருப்பதால் பேச்சில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அக்டோபர் 7 வரை சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகுவிற்கு குரு பார்வை இருப்பதால் நெருக்கடி இல்லாமல் போகும். நட்பு வட்டத்திலேயே எதிர்மறையான சூழ்நிலைகள் உருவாகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஒன்றாக இருந்தவர்களும் நன்றாக பழகியவர்களும் விலகி செல்லும் நிலை ஏற்படும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றங்கள் கிடைக்கும். இந்த மாதம் இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி. உத்திரம் 1ஆம் பாதம். எந்த நிலையில் இருந்தாலும் புரட்டாசி நினைத்ததை சாதிக்கும் மாதமாக இருக்கும். செப்டம்பர் 28 வரை புத ஆதித்ய யோகம் இருப்பதால் உங்களுக்கு இருந்த நெருக்கடி, சங்கடம், பிரச்சனை, போட்டிகள் விலகும். எதிர்பார்த்த பணம் வரும். புதிய சொத்து சேரும். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். மாதம் முழுவதும் செவ்வாயால் முயற்சிகள் ஒவ்வொன்றும் வெற்றியாகும். தன்னம்பிக்கை, தைரியம் அதிகரிக்கும். நல்லவர்களின் அறிமுகத்தால் நன்மைகள் கிடைக்கும். தொழில் புரிபவர்களுக்கு பணியாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். வருமானம் அதிகரிக்கும். பணியாளர்களுக்கு எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். உடல் பாதிப்புகள் விலகும். சகோதரருடைய ஆதரவு கிடைக்கும். அக்டோபர் 7 வரை லாபஸ்தானத்தில் இருக்கும் குருவால் வருமானம் உயரும். வரவேண்டிய பணங்கள் வரும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். திருமண வயதினருக்கு வரன் வரும். அக்டோபர் 8 முதல் விரைய ஸ்தானத்தில் இருக்கும் குரு செலவுகளை அதிகரிப்பார். அதே நேரம் உங்கள் எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றுவார். நோய் நொடியிலிருந்து உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். நீண்ட நாள் முயற்சிகள் வெற்றியாகும். இந்த மாதம் இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சூரியன். சூரியனை வழிபட வாழ்வில் நன்மை உண்டாகும்.